மத்திய இடைக்கால பட்ஜெட் குறித்து தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு அரசியல் தலைவர்களும் தங்களின் கருத்துக்களை பகிர்ந்துள்ளனர். அது குறித்து தற்போது காணலாம். 5 ஹெக்டேர் நிலம் வரைக்கும் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 6000 3 தவணைகளாக அவருடைய வங்கி கணக்கில் செலுத்தக்கூடிய அளவுக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார்கள். இதன் மூலமாக அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தங்களுடைய விவசாய உற்பத்திக்கு சிரமமில்லாமல் பயன்பெற முடியும். எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லோரும் எதிர்பார்த்திருந்த அந்த 5 லட்சம் உச்சவரம்பு இன்னைக்கு கிடைத்திருக்கிறது. உடனே இதற்கும் 4.5 ஆண்டா ஏன் கொடுக்கல, 4.5 ஆண்டு காலம் ஏன் கொடுக்கலன்னா இன்னைக்கு வருமான வரி செலுத்துபவர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகி இருக்கிறது. டிமானிட்டைசேஷனுக்கு அப்புறம் போலி நிறுவனங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு நேர்மையான வரி கட்டுபவர்களின் எண்ணிக்கை பல மடங்கு ஆகி இருப்பதனால் அரசாங்கத்திற்கு 12 லட்சம் கோடிக்கு மேல் வருமான வரி கிடைத்து கொண்டிருப்பதனால் இதுவரைக்கும் தியாகம் செய்த அந்த தொழிலாளர்களுக்கான உச்சவரம்பு 5 லட்சமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு 3 லட்சம் கோடி வாராக்கடன் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசில் மீன்வளத்துறைக்கு தனி அமைச்சகம் வேண்டும் என்பது அம்மாவுடைய எண்ணம். எனவே அதன் அடிப்படையில் தான் நாங்கள் தேர்தல் அறிக்கையில் கூட அதை முழுமையளவுக்கு கோரிக்கையாக வைத்தோம். அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக வலியுறுத்தியதன் காரணமாக மாநில அரசுடைய, குறிப்பாக அம்மா அரசுடைய அந்த நிர்பந்தத்தை ஏற்று, குறிப்பாக நம்முடைய முதலமைச்சர் நாங்களெல்லாம் கூட டெல்லிக்கு சென்று வலியுறுத்துவதை இன்றைக்கு மத்திய அரசு நிறைவேற்றிருக்கிறது என்பது சொல்லும்போது இது உண்மையிலேயே வரலாற்றிலே மீன்வளத்துறைக்கு பொன்னெழுத்துக்களால் பதிக்கப்படக்கூடிய ஒரு பொன்னாள், மீனவர்களுக்கு ஒரு நன்னாள். 2014ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுடைய வருமானத்தை 2 பங்கு உயர்த்துவோன்னு சொன்னாங்க. இப்போ திரும்பவும் என்ன சொன்னாங்கன்னா 2022 2 மடங்காக உயர்த்துவோன்னு திரும்பவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்தால் எம்எல் சுவாமிநாதனுடைய சிபாரிசு கமிஷன் அடிப்படையில் 50% அடக்க விலையை விட கூட்டி விலையை தீர்மானிப்போம், விலை கொடுப்போம்னாங்க. ஒன்றும் அதை பற்றி அறிவிப்பு கிட்டத்தட்ட இந்த பட்ஜெட்டில் விவசாயிகள் எதிர்பார்க்கிற எதுவுமே இல்லை என்பது நாடு முழுவதும் இருக்கிற விவசாயிகளுக்கு பெருத்த ஏமாற்றம் அளிக்குது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.